ஹாய் எவ்ரிவான், வணக்கம். நான் தில்லை நாதன். பல அன்பர்கள் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் மூலிமா அந்த கைரேகை சாஸ்திரம், அந்த எண்ணுக்கும் உள்ள தொடர்பை பற்றி இன்னும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் அதிகமாக நீங்கள் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டனால இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, என்னோட பெயர் மாற்றம் பண்ண பிறகு அந்த கைரேகையோட அந்த மாறுதல் இன்னும் நான் கொஞ்சம் விளக்கம் அதிகமாக கூறலான்னு இருக்கிறேன். ஸோ அன்பர்களே, கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக நீங்கள் கேளுங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேராக போயிட்டு குருவை பார்க்கும்போது, குரு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கைரேகைகளை செக் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, என் கையில் வந்து ஒரு சூரிய ரேகை இல்லை. சூரிய ரேகை அதாவது சன் லைன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது அப்போலோ லைன், அதாவது சக்ஸஸ் லைன் வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இந்த ரேகை வந்து ஒரு மனிதரோட கையில் இல்லை என்றால் கண்டிப்பாக நிறைய கஷ்டங்கள், முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடைகள், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த பலனை வந்து என்னோடய கையை பார்த்து அவர் கூறினார். அதே சமயத்தில் என்னோடய கையை பார்க்கும்போது ஒரு இறுகி போன மண், அதாவது ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த டெசர்ட்டில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு செடி நட்டாலும் அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே போல் உன் கையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு டெசர்ட்டுக்கு சமமாக இருக்குது. ஏன்னா உன் கையில் வந்து முக்கியமாக அந்த சன்லைன் பலம் இல்லை அப்படின்னு அவர் எனக்கு வந்து கூறினார். அப்போ நான் குருக்கிட்ட கேட்டேன், ஐயா பதிக்கு என்ன பண்ணுறது? அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, உனக்கு ஒரு பெயரை மாற்றம் பண்ணி தரேன். இந்த பெயரை நான் சொல்லக்கூடிய விதிமுறைகள் கரெக்டாக நீ பின்பற்றி அந்த பெயரை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், ஒரு உதாரணத்துக்கு 32 டைம்ஸ் அவர் என்னை எழுத சொன்னார். எழுதிக்கிட்டே வரும்போது நீ பார்த்தீங்கன்னா ஒரு வருடங்கள் கழித்து உன் கையில் அந்த சூரிய ரேகை வந்து நீ பார்க்கலாம். அதாவது இந்த கலையில் நம்பிக்கை இருந்து, குருவோட ஆசீர்வாதம் இருந்து, அந்த அந்த பெயரை கரெக்டாக பின்பற்றி நம்ம வரும்போது கண்டிப்பாக அந்த ரேகை வரும் என்று அவர் வாக்கு கூறினார். குருவை சந்தித்த பிறகு என் மனதில் முழுமையாக ஒரு விஷயம் புரிய வந்தது. அதாவது பிறந்த தேதி, கூட்டு எண்ணுக்கு, நம்ம பெயர் அமைப்புக்கும் இந்த கைரேகைக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு பிறகு நான் வந்து கைரேகை சாஸ்திரம், அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அது சம்மந்தப்பட்ட குருவை போயிட்டு நான் சந்தித்து கற்றுக்கொள்ளும் போது இதெல்லாம் உண்மை என்று எனக்கு தெளிவாக புரிய வந்தது. அன்பர்களே, இவ்வகையான பலன்களும் மாற்றங்களும் மாறுதலும் என் வாழ்க்கையில் வந்த பிறகு இந்த கலை மேல் எனக்கு முழுமையாக நம்பிக்கை உண்டானது. என்னை நேராக சந்தித்து ஆலோசனை பெற்ற பிறகு தங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்று சொல்லி இந்த கலைக்கும் குருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.